ஐயோ ஐயோப்பா, உடம்பெல்லாம் எரியுது. ஐயோ நாராயணா. கிச்சன்ல இருந்து பாரு, தெரியும். அது நம்ம டிபார்ட்மெண்ட் கிடையாது. வேற எந்த டிபார்ட்மெண்ட் தான் உண்ணுது? சாப்பிடுறது தான் இல்ல, நம்மளதுதான் சாப்பிடுற சங்கம் தான். சரி, மணி 8ஆவது. டிஃபன் போடல. மணி எவ்வளவு ஆகுது? 8ஆவதுடா. நல்லா கண்ணை திறந்து பாரு, 7 8. ஆமா, 7 ரொம்ப நேரம் வாக்கிங் போன மாதிரி. யாரு நீ? ஆமா, மேல வாக்கிங் போன. அத நான் நம்பணும். கீழே இருந்தா எங்க நான் கூப்பிட போறனோ, ஏதாவது கேட்க போறனோன்னு மேல போய் உட்காந்துன்னு செல்ல நோண்டிட்டு எல்லாம் எனக்கு கேட்டுச்சு. காரமா சட்னி போடு நீ. எதுக்கு? எப்ப பார்த்தாலும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எழுந்த உடனே என்ன சாப்பிடலாம், இன்னைக்கு என்ன செய்யலாம், எதை செய்ய சொல்லலாம், இப்படியே உன் மண்டக்குள்ள ஓடினே இருக்குமா? இந்த பொழைப்புக்கு நான் 4 வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டு கூட நிம்மதியா இருந்துட்டு போயிடலாம்ல இருக்கு. பிச்சை எடுக்க போறியா? அம்மா தாயே, பசிக்குதுமா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கலாம்னு பார்த்தா சமைக்காம ஆர்டர் போட்டுட்டு இருக்கிறோம். இதுல நீங்க வேற வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. போங்க, ஆர்டர் போடுங்கம்மா. பாத்தியா தீபி உங்களுக்கு கொழுப்ப? ஆமா, எதுல ஆர்டர் போடுறீங்க? நாங்க எதுல போட்டா என்ன உங்களுக்கு? இல்லம்மா, உங்களுக்கு தெரியாதுல்ல, அதுல போட்டா சீக்கிரம் வந்துடும், இதுல போட்டா லேட்டா வரும், அதுக்குதான் கேக்குறேன், எதுல போடுறீங்க? தீபி, இந்த அம்மாக்கு வாய் கொழுப்ப பத்தியா? ஒரு வீட்டு சோறு சாப்பிடுற உங்களுக்கே கொழுப்பு இருக்குண்டா, 10 வீட்டு சோறு சாப்பிடுற எனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கா? பாத்தியாடி, இந்த அம்மாவை சந்தி சாக்குல நம்மள கொழுப்பு. இருமா வர. எங்க போகுது இந்த பாப்பா? அதுக்கு நீ சரிப்பட்டு வர. எதுக்கு இப்ப நீ சிரிச்ச? அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன். எதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன்? அதுக்குதான். எதுக்கு? அதுக்குதான் சரிப்பட்டு வர மாட்டேன். சொல்றியா இல்ல வாய்க்குள்ள உப்மா வைக்கின்ற மாதிரி கிண்டவா? அதான் தானே, அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்? அதுக்குதானா?